மிளகு சாப்பாடு. மிளகு சாப்பாடு இப்போ வந்து செய்ய போகிறோம். மிளகு சாப்பாடு வந்து மழை காலத்துக்கு நல்லாயிருக்கும். செய்கிறோம். அதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு ஒன்று தட்டணும். சின்ன வெங்காயத்தை இப்படி அறுத்துக்கணும், நீளமாக அறுத்துக்கணும். ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு இவ்வளோ மிளகு, ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு இவ்வளோ மிளகுன்னா 2 பேர்த்துக்கு 3 பேர்த்துக்குள்ள இந்தந்த அளவு எடுத்து தட்டணும். தட்டுறோம் பாருங்க. மிளகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், வெங்காயம், பூண்டு, ஒரு தக்காளி. இப்போ நாம் வந்து மிளகு சாப்பாடு செய்ய போகிறோம். மிளகு, கொஞ்சம் சீரகம், இந்த 2-3 பல்லு பூண்டு, சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி. இப்போ நாம் மிளகு சாப்பாடு தயார் பண்ண போகிறோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்து கடுகு போடுறோம். வெங்காயம், பூண்டு ஒன்றா போடுறோம். வெங்காயம் பூண்டு போட்டு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கணும். உப்பு மஞ்சத்தூளும் போடுறோம். தேவையான உப்பு நம்ம எவ்வளோ சாப்பிட்றோமோ அவ்வளோ உப்பு. கூடவே தக்காளி போடுறோம். சீரகம் போடுறோம். சீரகம் போட்டோமா, மிளகு கடைசியில் தான் போடணும். தட்டுன மிளகு போடுறோம். அடுத்தது மிளகு போடுறோம். சாப்பாட்டு போடுறோம். சாப்பாட்டு போடுறோம். மிளகு போட்டதையுமே சாப்பாட்டு போடுறோம். கொஞ்ச நேரம் கப்புன்னு மூடிக்கணும். கொஞ்ச நேரம். மிளகு சாப்பாடு தான் ரெடி. சாப்பிடுங்க. மிளகு சாப்பாடு தான் கிளறியாச்சு. இதுதான் மிளகு சாப்பாடு. சளிக்கு மழை காலத்தில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்.